மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தற்போது வெளிநாட்டு விஜயத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் தனது அரசியல் பாதைக்கு உதவிய புலம்பெயர் தமிழர்களை சந்திக்கப் போவதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அண்மையில் ஜெனீவா சென்று ஐக்கிய நாடுகள் சபையில் தனக்கு இலங்கையில் நடக்கும் உரிமை மீறல்கள் தொடர்பாக பக்கம் பக்கமாக ஆதாரங்களுடன் அறிவித்துள்ளதாக காணொலி வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் மாலை ராமநாதன் அர்ச்சுனா பங்கு பெற்றும் புலம்பெயர் மக்களுடனான சந்திப்பு ஒன்று பிரான்ஸ் லா சாப்பல் பகுதியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்து அர்ச்சுனாவை மக்கள் மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்றனர். இதன் பின்னர் இடம்பெற்ற நிகழ்வில் தமது அரசியல் நிலைப்பாடு தொடர்பில் அர்ச்சுனா எம்பி கருத்து தெரிவித்ததுடன் மக்கள் எழுப்பிய கேள்விக்கும் பதிலளித்தார். ராமநாதன் அர்ச்சுனா எம்பி கடந்த சில மாதங்களாக பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பகிர்ந்து வரும் நிலையில் தற்போதும் நேரலையில் பல கருத்துக்களை முன்வைத்து வருகின்றமையால் பலரது விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளார். இதேவேளை மிக முக்கியமாக வெளிநாட்டில் நடக்கும் மக்கள் சந்திப்பு போலீஸ் பாதுகாப்புடன் இடம்பெற்றுள்ளதுடன் இந்த மக்கள் சந்திப்பில் தடை செய்யப்பட்ட இயக்கங்களின் கொடிகள் மற்றும் அவர்களின் அடையாளங்களை காட்சிப்படுத்தக்கூடாது என்ற எச்சரிக்கையுடன் அவர் இந்த சந்திப்பை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனால் பாராளுமன்றில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவர் எனது தலைவர் என கோஷமிட்டு அவர் இப்போது தடை செய்யப்பட்ட இயக்கங்களை சேர்ந்தவர்கள் வரவே கூடாது என தெரிவிப்பது எப்படி என்ற கேள்விகளை பலர் எழுப்பி வருகின்றனர்.